ஜெர்மனியில 3201 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு நிறுவனத்தோடு போட்டிருக்கிறார்ங்கிற செய்தி வந்திருக்கு சார். இது வந்து இந்த டெட்ராய்ட் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து தமிழ்நாடு தாங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இருங்காட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல எல்லாம் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் மெட்டீரியல்ஸ்லாம் தயார் பண்ணுறாங்க. இப்போ இந்த டொயோட்டோ, பென்ஸு இந்த மாதிரி கார்களுக்கு தேவையான ஷார்ப்பஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. கருணாகரன் சொல்லி என்னுடைய ஆங்கில பேராசிரியருடைய மகன் அவர் வந்து அவரே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. எனக்கு தெரியும். இது மாதிரி நிறைய அங்கே நடக்குது. ஸோ இஃப் தே கம் ஹியர் தே ஸ்டாண்ட் டு பெனிஃபிட் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அது மாதிரி இவ்வளோ பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, வரவேற்க தகுந்தது. ஏன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் இவருடைய அரசு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை தெளிவுபடுத்துறாங்க. புரிந்துணர்வு போட்டதுக்கப்புறம் சில பேர் பேக் அடிப்பாங்க. இவங்க வந்து சரி பேக் அடிச்சாங்க, என்ன பண்ணுறது, இவங்க சும்மா உட்காந்துருக்குது இல்லையா, அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்களாம். உங்களுக்கு என்ன காரணங்கள் தேவையாக இருக்குது, எதனால் நீங்கள் தயங்குறீங்கன்னு கூப்பிட்டு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான செயல். பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இண்டஸ்ட்ரி துவங்குறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து ஆயத்தமாக இருக்காங்க அப்படிங்கிறது நல்ல நியூஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் இஸ் பீஸ்ஃபுல். இது முக்கியமான காரணம் அதுதான். அதனால எல்லா விஷயத்துலையும் தொழிலாளர்கள் எல்லா நேரத்திலையும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்களுடைய அடிப்படை தேவையுள்ள பிரச்சனை வந்ததுன்னா சண்டை போடணும், அதுல சந்தேகமே கிடையாது. காக்குண்டால் புழு கூட தரை விட்டு துள்ளும். அது மாதிரி. ஆனா ஜென்ரலா வந்து ஃபைட்டிங் ஃபார் த சேக் ஆஃப் ஃபைட்டிங்கிறது நம்ம லேபர் யூனியன் கிடையாது. தேவைகள் இருக்கும்போது மட்டும்தான் அவங்க வந்து கேட்கறாங்க. அதனால அதுவும் ஒரு லாங் ரோப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான், அதர் சைடுக்கு ரொம்ப லாங் ரோப் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் தங்களுடைய கோரிக்கைகளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே கடைசி ஆயுதமாகத்தான் போராட்டம் அப்படிங்கிற வடிவத்தை கையில் எடுக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு அவர் சொன்னது முக்கியமானது. அவர் வந்து தமிழ் கம்யூனிட்டி வந்து சொல்லியிருக்காரு, சின்ன தொழில்னு கவலைப்படாதீங்க, யுகம் அது சின்ன தொழில் இருந்தாலும் சரி. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பிக் இஸ் பியூட்டிஃபுல்ங்கிறது கிடையாது. இவங்க சிறு தொழில் ஆரம்பிக்கிறவங்க வந்து அவங்க முதல்ல ஸ்மால் ஆண்டர்பிரனர் இருக்கவங்க மீடியம் ஆண்டர்பிரனர் ஆவாங்க, அடுத்து பிக் ஆண்டர்பிரனர் வந்துருவாங்க. தொழில் முனைவோர்ங்கிறது வந்து முதல்ல சிறியவர்கள், நடுத்தர வர்க்கம், அடுத்தடுத்து மிகப்பெரிய தொழில் முனைவோர், அப்படி ஒரு 20 வருஷத்துல வந்துட முடியும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஜெர்மனியில, இதுல சுவிட்சர்லாண்டில், இங்கிலாந்துல, பிரான்ஸ்ல, அமெரிக்காலெல்லாம் போய் அங்கே கொஞ்ச நாள் வேலை பார்த்த அவங்களுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இது தி பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது தொழில் எப்படி நடத்தணும், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் மனசுல வச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது வந்து வெஸ்ட் வந்து ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கல்ச்சரோடு இங்கே வந்தாங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.